ஹாய், மை நேம் இஸ் சுபாஷ். நான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வரேன். எனக்கு இப்போ போலீஸ் ஃபீல்டு வந்து காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அண்ணன் போலீஸாக இருந்தாங்க. அவங்க வந்து ஹைட் இருக்குது, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவு ரன்னிங் போனேன், எல்லாம் ஓரளவு பிடிச்சிருந்த போய் நான் வந்து ஸ்டடிக்கு எங்கே போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வெளியூரில் ஏதாவது படிக்கணும்னு ஆசை. உள்ளூரில் இருந்தால் பசங்க கூட சுற்றுவோம், படிக்க முடியாது, மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு தோணிக்கிட்டே இருந்தது. அதனால் நான் வெளியூரில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி பார்த்ததில் கோயம்புத்தூரில் சர்ச் பண்ணதில் நம்மளுக்கு வந்து கலைவாணி அகாடமி தான் வந்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு இப்போ மெயினாக டிஎன்பிசிக்கு எப்படின்னா நம்மளுக்கு எதுவும் தேவை கிடையாது, ஃபிசிக்கல் எதுவுமே. நம்ம போலீஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயினே ஃபிசிக்கல் தான். ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எங்கே கிரவுண்டு இருக்குன்னு பார்த்து செட் பண்ணதில் தான் நம்மளுக்கு கலைவாணி போலீஸ் அகாடமி கிடச்சிது. அந்த கலைவாணியில் வந்து எப்படின்னா கிரவுண்டும் இருக்குது, ப்ளஸ் ஹாஸ்டலு, ஸ்டடி எல்லாமே நம்மளுக்கு எல்லா ஃபீல்டுமே இருக்குது. நம்மளுக்கு சாப்பாடும் நல்லா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டடி பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரை நம்மளுக்கு கிளாஸ் நடக்கும். எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்டாஃப் இருக்காங்க. சயின்ஸும் சரி, சோசியலும் சரி, மேக்ஸு, சைக்காலஜி எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்டாஃப் இருக்காங்க. எல்லாருமே நீங்கள் எந்த நேரத்தில் எப்போ டவுட் கேட்டாலும் உடனே வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. அதே மாதிரி காலைல 5 மணிக்கு ஸ்டடி காலுக்கு வந்துடணும். அப்படி இல்லையா 5 மணிக்கு நீங்கள் ஃபிசிக்கல்னாலும் போயிடணும். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சார் இருக்காங்க. சார் நீங்கள் எப்போ எந்த டவுட்டு எதுனாலும் ஃபிசிக்கல் உங்களுக்கு என்ன முடியலனாலும் பாருங்கள், சார் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உடம்பு சரியில்லை, இப்போ எனக்கு வந்து 2 நாளாக இப்போ காய்ச்சல் ஃபீவர் தான் அடிச்சிருந்தது. இப்போ சார்ட்ட தான் சொன்னேன். சார் தான் எனக்கு பைக் எல்லாரும் கொடுத்து போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனையும் கூப்பிட்டு அனுப்பிவிட்டாங்க. போயிட்டு வந்து பார்த்தால இப்போ ஓரளவு நார்மலாக ஆகிட்டு, எல்லாமே இப்போ ஓரளவு செட் ஆகிட்டு. ஸ்டடி ஹாலை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம இங்கே இருந்தோம்னா ஸ்டடி நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஸ்டடி ஹால் எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. எப்போ எவ்வளோ மணி நேரம்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களை யாரும் இவ்வளோ நேரத்தில் நீ ஸ்டடி ஹால் போகாத, இப்போ வந்து நீ ஸ்டடி ஹாலுக்கு வராத, இந்த டயத்தில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எனி டைம் ஸ்டடி ஹால் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து மெயினாக அங்கே வந்து படிக்கணும்னு வரீங்க. அதை விட நம்மளுக்கு மெயினாக ஃபிசிக்கல் இருக்குது. மற்ற எக்ஸாம் ஃபிசிக்கல் கிடையாது. நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஃபிசிக்கல் இருக்குது. ஃபிசிக்கலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஒரே ஒரு அகாடமி நம்ம கலைவாணி போலீஸ் அகாடமி தான். கண்டிப்பாக எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.